வணக்கம் வீவர்ஸ். நாளைக்கு பிரியாணி செய்ய போகிறீங்களா? எப்போவுமே பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே குழஞ்சி போயிருக்கும். அப்படி இல்லையா, பிரியாணி வந்துட்டு வேகாமல் அரிசி வரைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான காரணம். இது நிறைய பேருக்கு வந்துட்டு அது மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. 1 கப்பு பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1½ கப்பு தண்ணி வைக்கணும். 1 கப் சீரக சம்பா அரிசினா 1.75 2 கப்பு தண்ணி வைக்கலாம். 1 கப் புல்லட் அரிசினா 1.3 கப்பு தண்ணி வச்சா போதும். 1 கப் துளசி அரிசி அப்படின்னு சொன்னால் 1½ கப்பு தண்ணி வச்சா போதும். 1 கப் ரேஷன் அரிசி அப்படின்னா 2¼ கப்பு தண்ணி வைக்கணும். 1 கப் கட்டிங் அரிசி அப்படின்னா 2 கப்பு தண்ணி வைக்கணும். 1 கப் ஸ்டீம்டு அரிசி அப்படின்னு சொன்னால் 1.75 கப்பு தண்ணி வைக்கணும். 1 கப் நார்மல் அரிசி அப்படின்னா 2 கப்பு தண்ணீர் வரும். இப்படி நம்ம யூஸ் பண்ணால் தண்ணியை நல்லா பிரியாணி உதிரி உதிரியாக வரும். சரிங்களா? பிரியாணி உதிரி உதிரியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? சிக்கன் போடும்போது ஒரு 1/4 கப்பு தண்ணி வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். சரிங்களா? மட்டனில் வந்து அவ்வளோவா தண்ணி விடாது. அதுக்கு ஃபுல் அளவே போடலாம். சரிங்களா? தண்ணீரை ஆனாலுமே தண்ணி எவ்வளோ போடணும் அப்படின்றதுக்கு தீர்மானிக்கிறது சிக்கனோ மட்டனோ இல்லை. சரிங்களா? எந்த மாதிரி அரிசி அப்படின்றது தான் அதை தீர்மானிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் பிரியாணி செய்யும்போது இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த அரிசியை உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நல்ல தண்ணியை வச்சு, சரியான அளவில் தண்ணி வச்சு உதிரி உதிரியாக செய்யுங்க.